பசங்களே வாங்க, 2-3 வாரம் வீடியோ போடலை. கோயில் குளம்னு டூருன்னெலாம் போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் வாரந்தோறும் வீடியோ போடுவோம். வாங்க பசங்களே வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வந்து கண்ணன் வந்து அப்போ ஒரு செம்பு தண்ணியிலே கழுவிட்டு வந்துட்டார். அப்போ ராதை கேட்பா, என்னையா ஒரு செம்பு தண்ணியில் எப்படி கழுவுனீங்க அப்படின்னு. இல்லை, தண்ணிலாம் நான் சிக்கனமாக தான் செலவு பண்ணுவேன், அதிகமாக செலவு பண்ண மாட்டேன், அதனால் கழுவிட்டு வந்துட்டேன்ட்டு சொன்னார். அப்போ என்னமோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா. அது முடிஞ்சுது. அப்புறம் ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி பிறந்தது. ஆடி அமாவாசை விசேஷ நாள் இல்லையா. அப்போ ஆடி அமாவாசை வந்து சொரிமுத்தையனார் கோயிலில் வந்து திருவிழா 10 நாளும் அங்கே அவங்க குடும்பத்தோடு எல்லாருமே ஒரு வாரம் போவாங்க கோயிலுக்கு. போய் சாமிக்கெல்லாம் படையெல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. அப்படி வருஷந்தோறும் அப்படி விரதம் இருந்து போவாங்க. ஒரு வாரம் விரதம் இருந்து அப்படி போகும்போது அப்போ அதனால் ஆடி அமாவாசைக்கு எல்லாருமா அவங்க குடும்பத்தில் எல்லோரும் போகிறாங்க கோயிலுக்கு, சொரிமுத்தையனார் கோயிலுக்கு. போய் எல்லாம் செய்து எடுத்து எல்லாம் பண்ணாங்க. பண்ணும்போது அப்போ வனப்பேச்சி அம்மனுக்கு வந்து பாயசம் வைக்கணும். பாயசம் வச்சாங்க. போய் குடும்பத்தோடு எல்லோரும் பாயசம் வைக்கப்போ பாயசம்லாம் வச்சு இறக்கி எடுத்து வச்ச உடனே அப்போ அவங்க குடும்பத்தில் சொல்லுவாங்க, ராதை நீ நல்லா அழகாக பாட்டெலாம் பாடிப்பியம்மா, பத்தி பாடலாம், அம்மனை பற்றி நம்ம அம்மனை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படின்ட்டு எல்லோரும் கேட்டாங்க. கேட்கும்போது அந்தால இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு அவ சொன்னா, வைக்கப்பட்டா. அப்போ மச்சான் குழந்தைம்லாம் நிறைய பேர் அவங்க குடும்பத்தில். அப்போ அவ்வளோ பேர் நிற்கும் போது எப்படி பாட முடியும்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னா, இல்லை சும்மா பாடுமா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்டாங்க. கேட்கும்போது அந்தால சரின்ட்டு அவள் பாடினா ஒரு பாட்டு. ஆடி அம்மாவாசை அன்று மலை காடு எல்லாம் ஏறி வந்து உன்னை காண வந்தோம் அம்மா, வனப்பேச்சி அம்மா, வனப்பேச்சி அம்மா. நாடு நலமாக என் மக்களும் நலமாக வரம் தருவாயம்மா, உன் பாதம் பணிந்தேன் அம்மா. ஆதி பராசக்தியும் நீயே, இங்கு வனப்பேச்சியாக வந்து நீலகண்டன் பேச்சி அம்மாள் என்று அமர்ந்திருக்கும் என் அன்னையே, என் அன்னையும் நீயே, என் உயிரும் நீயே. இன்னும் ஒரு பிறவி இருக்குமானால் உன்னை மறவாத நெஞ்சம் வேண்டும் தாயே, அதை நீ தருவாயே. அன்னையே, என் அன்னையே, உன் பாதம் பணிந்தேன் அம்மா, 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 அம்மா. இப்படி பாடியே முடித்தால் ஒரு வழியாக அந்த பாட்டை. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பாடினா, அருமையாக பாடினேன். பூசாரி ரொம்ப அருமையாக அவங்க மருமகள் பாடினா அப்படின்னு சொல்லி நல்லா சந்தோஷப்பட்டார். பூஜை நடந்தது அம்மனுக்கு. அம்மன் மனம் காணாமல் நல்ல செழிப்பாக பூஜையெல்லாம் நடந்தது. வைத்து விட்டு எல்லாம் முடித்து விட்டு எல்லா கோயிலுக்கும் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரவும் மாத கடைசி ஆச்சு. ஆடி முடிய போகுது. அந்த டைமில் வந்து ராஜா வந்தார். ராஜா வந்து அப்போ கண்ணன்கிட்ட வந்து தாம்பளத்தில் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு பணமும் வச்சு கொடுத்தார். ஆடி அறுதி